வா வேற மாதிரி மேலே பாரு எப்பா மரண மாசாக இருக்குங்க. சரியான வியூ எலியன்ஸ். இது பார்ட் 2 நினைக்கிறேன். ஐ திங்க் வேற மாதிரி சரியான. அங்கே ஃபுல்லாக வாட்டர் ஃபால்ஸு. அதில் வேற மாதிரி இப்போ தெரியுதா? அங்கே பாருங்க ஃபுல்லாக வாட்டர் ஃபால்ஸு. வேற மாதிரி அப்பா எவ்வளோ நீர்வீழ்ச்சி. செம்ம வியூ எலியன்ஸ். அங்கே பாருங்க. எலியன்ஸ் பார்த்து இன்ஜின் பிரேக்கிங்லேயே போங்க. பாருங்க நான் டக்குன்னு பிடிச்சா சர்ன்னு போகுது வண்டி. எலியன்ஸ் வேறு மாதிரி தரமான ஸ்பாட். ஆனால் என்ன மழை பெஞ்சிக்க இருக்கிறதுனால உள்ளே போக முடியல. இதே எப்படி இருக்குன்னா உள்ளே போய் நிற்கும்போது எப்படி இருந்திருக்கும். எல்லாம் இன்ஜின் பிரேக்கே போண்டிருக்கு இல்லையா? நான் அவ்வளோ டவுன் ஹில். அக்கா இதெல்லவா வியூ. மோசமான வியூ இல்லையா? எப்படியோ என்ன தொங்கிருச்சு? ஏய் டாமி எந்திரி. ஏய் ஸ்டார்ட் ஆயிடு லட்சுமி. சோதிக்காத. ஸ்டார்ட் ஆயிடு. கண்ட நேரத்தில் விளையாடாத லட்சுமி. என் கண்ணில் என் ராணியில். ஸ்டார்ட் ஆயிடுமா. வண்டி ஆஃப் ஆயிட்டு. இல்லை வண்டி எனக்கு ஆஃப் ஆயிட்டு. விடணும் டைரை தொட்டு கும்பிடுற. ஸ்டார்ட் ஆயிடுமா. ஸ்டார்ட். கீழே இறங்கிருமா அப்படியே? எனக்கு வண்டி ஆன் ஆக மாட்டேங்குது. அப்போதான் வந்துட்டு தான் இருக்கு. வாடை அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஐயோ அதுக்குள்ள போற ஓவராய் வரதுக்கு எந்திரிமா. ஆஹா ஆனாக மாட்டுக்க. A few moments later. இவ்வளோ வரல ஆஃப் ஆகல. ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணா. அதிர்தியை தவிர ஆனாக மாட்டேங்குது. பெட்ரோல் இருக்கு. கீர் போட்டு போட்டு ஐயா கீழே இறங்க தான் செய்யணும் நினைக்கிறேன். அப்படிதான் போகணும். போகும் அப்படியே போக வேண்டியதான். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் போய் தான் ஆகணும். சரி போவோம், அப்படியே போவோம். இல்லை உட்காரு கீழே இறங்கிட்டு பார்ப்போம். ஆமாம் எப்படியும் அதெல்லாம் அந்த சைடு தான் போய் பார்க்கணும், வேறு வழியில். நீ பின்னாடி வாண்ணே. ரெண்டாயிரம் கீழே போட்டு எடுத்து பார்த்துப்பா. ஆமாம் ஆஃப் ஆகுது டக்குன்னு. ஏதோ ஒன்று மழை தண்ணி உள்ளே போய் அடைச்சிருக்கு நினைக்கிறேன்.
இப்போ சுத்தமாக இல்லையே. எந்திரிக்க மாட்டேங்குது. செத்துக்கிட்டு போச்சா திருட்டு. என்னாச்சு சுத்தமாக இப்போ என்ன இதே இல்லாமல் இருக்கு. என்ன கருகிற தகுதி எங்க எனக்கு ஏதோ புகை வந்த மாதிரில இருக்கு. எனக்கு கொழுந்து விட்டு எரியுதே. ஃப்ரீயாக இருக்குது. ஃப்ரீயாக இருக்கக்கூடாது. ரிலையன்ஸ் பிரேக்கிங்கில் தான் போயிட்டுருக்கோம். ஆமாம் ஆமாம். ஆகா பெரிய செலவு வச்சுட்டுக்கிட்டுனா இங்கேயும் நிற்கிற மாதிரி ஆயிருமே. திருட்டி ரிட்டர்ன் வருவாங்க. ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஆஃப் பண்ணி வந்துக்கலாமா? அப்படியே தான் இருக்கும். நானும் ஆஃப் பண்ணி போகலாமா? இப்போ ஆஃப் பண்ணிடுமா? ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஓட்டும். இன்னும் கொஞ்சம் ஓட்டும். அவங்க தானே அது? அவங்க தான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே யாராது வண்டி விட்டுற வண்டி தான் அப்படியே. அதான் ஆமாம். இது பிளக்கில் தான் ஏதோ பிரச்சனை நினைக்க எனக்கு தெரிஞ்சு. தண்ணி உள்ளே போயிருக்கும் பிளக்குள்ளே. ஒன்று ஒன்றா தரங்கள் வழுக்காது வழுக்காத வலிக்கிறாதா. மீன்ஸ் என்னென்னு வேறு பார்க்கணும். ஐயோ வண்டி ஆஃப் ஆகாதுன்னு நினச்சேன். செல்லக்குட்டி ஆமிட்ரிக்ஸ் என்ன பண்ணிச்சு? ப்ளக்கு தானா சின்ன பிரச்சனை. ஐ மீன் 1 hour இருந்துச்சு. அதுவே டவுட்டாகவே எனக்கு இருந்துச்சு. இல்லைண்ணா எங்கே போகணும்? எப்படினாலும் நம்ம நிப்பாடி தான். Many hours later. ஐயோ பெட்ரோல் இருக்கு. இதுதான் சுகமா கடவுளின் வரமா? அப்போ போ. அவங்க முன்னாடி விடலையா? ரிலையன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படியோ செல்லக்குட்டி ஆம்னிட்ரிக்ஸ் என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு கட் ஆகிடுச்சு, ஆஃப் ஆகிடுச்சு. நாங்கள் இப்போ நியூட்டனில் போட்டு வந்தோமா எப்படியோ ஏறி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம செல்லக்குட்டி வண்டி ஆஃப் ஆகிட்டா. யாரா நிற்கிங்களாடா? வண்டி ஆஃப் ஆகிட்டா. ஏன் வண்டி தான் நியூட்டன்லேயே போட்டு வந்துருக்கு. எனக்கு பிரேக் பிடிக்க மாட்டேங்க. ஏன்னா என்ன ஓனா இது பிரச்சனையாக வந்துருக்கு. எனக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகலை. நியூட்டரில் போட்டு தான் வந்துருக்கேன் இவ்வளோ நேரம். இங்கே வந்தாலும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சுத்தமாக பிடிக்க மாட்டேக்கா. பிரேமு எந்த முன்னாடியே பின்னாடியா பிடிக்குது? பிரச்சனை இல்லை. பிரேக்கே பிடிக்காம வந்தோமா, ஆயில் ஃபுல்லாக இதாகிட்டு
அதுதான் நினைக்கிறேன் தெரிஞ்சு, அதே தான் காரணம் நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்பார்க் பிளக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் தண்ணி இருக்கும், இல்லை மண்ணாக இருந்திருக்கும். எல்லா வண்டியும் போயிருமா? ஏன்னா என் வண்டி இப்போ ஆஃப் ஆயிடுச்சு, இப்போ ஆன் ஆகிட்டு. நியூட்டனில் அதுக்கப்புறம் தான் போட்டேன், ஃபஸ்ட்டு போடலை. நம்ம கீரில் தான் வந்தோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆள் இருக்கோம்ல, பிரச்சனை இல்லை. பிரேமு, ஆனால் அங்கே வாடை ரொம்ப அடிக்கி, ரொம்ப வாடை அடிச்சிட்டே இருக்கு. நிற்கவே மாட்டேங்கல. A few moments later. ரிலையன்ஸ் நம்ம ஆம்னிட்ரிக்ஸ் காலை வரலை. இப்போ 6 கிலோமீட்டர் மேலே போகணுமா? அதான் பேக் வியூ ஃப்ரண்ட் வியூ பார்க்க முடியல. இப்போ பேக் வியூ பார்த்துட்டு அது நல்லா இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா அதை அப்படியே காட்டிட்டு உங்களுக்கு அதுக்கு அடுத்த வீடியோ ஐ திங்க் வீட்டுக்கு போகிறதா இருக்கும். நீங்கள் வேறு இடமும் இல்லை, டைமும் ஆயிடுச்சு. சாப்பிடவும் செய்யலை காலிலேருந்து யாருமே. ஸோ டயர்டாக ஆயிடுவாங்க, வண்டி இப்போ பிரச்சனையாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் அது பேக் வியூ மட்டும் பார்த்து அப்படியே வீட்டுக்கு கிளம்புறது தான் பிளானாக இருக்கும் மேக்ஸிமம். ரிலையன்ஸ் நம்ம ஆம்னிட்ரிக்ஸ் சைடு காப்பாற்றிடுச்சு. இப்போ நேராக இங்கே தான் போகணுமா? இன்னும் கிளம்ப மாட்டேங்காங்க பசங்க எல்லோரும். அந்த பழத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அவன் எங்கே பார்த்து மேலே ஏறிட்டு இருக்கான். எட்டாதுடா. சரி வாங்க கிளம்பும், டைம் ஆகிட்டே இருக்கு அப்படியே. ஆமாம் மேலே. போ. ரிலையன்ஸ் இப்போ நம்ம பேக் வியூக்கு போகிறோம். இங்கே பள்ளம் இருக்குதுன்னு காட்டுறாங்க, இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு பெரிய பள்ளம்லாம் இல்லை. பேக் வியூக்கு போகிறோம், எப்படி இருக்குன்னு தெரியல. வண்டி என்ன தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம ஆம்னிட்ரிக்ஸு, பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்குது. அதான் நின்றுமோன்னு. ஏன்னா இப்போ மேலே ஏறும்போது டக்குன்னு ஆஃப் ஆகிட்டோம்னா டக்குன்னு பின்னாடி வந்துடும். நம்ம ஏன்னா கீரும் பிடிக்காது, அப்படியே சரிச்சு விட்ருவோம். ஆஹா, ஃபுல்லாக ஃபால்ஸ் வருது. நல்ல பைக் கொண்டு வாங்க. ஐ திங்க் சின்ன பைக்னால் ஏறி எனக்கு ஈஸியாக, வெயிட் வேறு இருக்கா, பில்லியன் வேறு இருக்குன்னு கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏறிடுச்சு. நம்ம ஆம்னிட்ரிக்ஸ் நம்ம கை விடல. ஆம்னிட்ரிக்ஸ் வேறு வச்சதுனால பெண்ணுக்கு இருந்த மாதிரியே காலை வராமல் எல்லா சிச்சுவேஷன்லையும் அப்படியே காலை வர மாதிரி நடந்துச்சு. டக்குன்னு ஆஃப் ஆச்சு. ஆனால் நீங்கள் என்ன கை விட மாட்டேன். சொல்ல ஆஹா எப்பா, அதான் பார்க்க முடியல. அதான் 2வது கீழே போட்டு ஏற வேண்டியிருக்கு. ரிலையன்ஸ் 3வது கீழெலாம் மாத்திரம் டக்குன்னு மேடு தான் வருது, திருப்பி இறக்கிற வைக்க வேண்டியிருக்கு. அக்கா வீடியோ பாருங்க. ரிலையன்ஸ் சொர்க்கம்.
வியூவை பாருங்கள், அருமையாக இருக்குது. ஆஹா 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 ஆஹா, படத்தில் கட்டுற மாதிரியே இருக்கே இடம். எப்படி இருக்கு ஏலியன்ஸ்? சத்தியமாக சொல்கிறேன், இந்த இடத்துக்கு வந்துருங்க. ஏலகில் அதில் பேக்கு வந்துருங்க. ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குன்னு தெரியல, நான் போன வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நீங்கள் பேக்கு வந்துருங்க. நான் என்ன பார்த்துட்டேன், உங்களுக்கு கன்ஃபார்ம் சொல்ல முடியும், செம்மையாக இருக்குங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் அதில் தெரியல ஏலியன்ஸ். திருப்பி அங்கே போயிட்டு நல்லா ஆளும் சொல்லிடக்கூடாது. கண்டிப்பாக பேக்கு வந்துருங்க. நான் பார்த்துட்டேன், உங்களுக்கு காட்டையும் செஞ்சுட்டேன் எப்படி இருக்குன்னு. நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு தெரியும். அந்த மாதிரி கிளியர் ஆயிடுச்சு ஏலியன்ஸ். வியூ கிளியராக அப்படியே தரமாக இருக்குது ஏலியன்ஸ். ஆனால் இன்னைக்கு காலையிலேருந்து தடங்களாக இருக்குது ஏலியன்ஸ். காலையில் அந்த பைக்குக்கு இதாகிடுச்சு, அதாவது முன்னாடி போதில் ஒரு புல்லட்டு, இதுக்கு முன்னாடி போகுது புல்லட்டுக்கு வந்து செயினில் ஏதோ ஒன்று, செயினோ இன்னும் பேடோ ஒன்று இதாகிடுச்சு. பட் நம்மளுக்கு வண்டி திடீர்னு ரன்னிங்லேயே ஆஃப் ஆகிட்டு, அங்கே இன்னொன்று பிரேமுக்கு வந்து பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. பிரேக் வந்து ரொம்ப சூடாகிட்டா என்னன்னு தெரியல, சுற்றி தடங்களாக இருக்குது. அப்புறம் மழை வேறு, ஃபஸ்ட்டு வந்து அலாட்டே இந்த மழை தான். அதே மீறி நம்ம வந்தோம். நேற்று என்னென்னா ஸ்லோ ஆகிடுச்சு, ஐ மீன் மழைனால நிப்பாட்டிட்டு போனோம். பட் அங்கே மழையே இல்லாமல் இருந்துச்சுல. ஸோ அந்த மைண்ட் செட்டில் நாங்கள் கிளம்புவோம். அலாட் கொடுத்தாலும் பரவாயில்ல, மழையும் பெஞ்சாலும் பரவாயில்ல, போயிட்டேன்னா சப்போஸ் அங்கே இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம போயிடலாம் அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி வந்தால் இன்றைக்கின்னு பார்த்து அங்கே மழை பெய்யுன்னு சொல்லிட்டு அலாட்டுன்னு சொல்லிட்டு மூடி வச்சிட்டாங்க. டாக்கிலேயே போட்டு ஏற்ற வேண்டியிருக்கு. டாக்கிலே 25 தான் போகுது பாருங்க, அதுக்கு மேலே போக மாட்டேங்குது. வண்டி தரமாக இருக்குது. திரும்பி 3 கிலோமீட்டர் வந்துருக்கோம் நினைக்கிறேன். ஏறான் வியூ பாருங்க ஏலியன்ஸ். சரியான தரம் ஏலியன்ஸ். செம்மையாக இருக்குது. அங்கே பாருங்க, முன்னாடி பாருங்க ஏலியன்ஸ். செம்மையாக இருக்குது, வேற மாதிரி தரமாக இருக்குது. மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. உண்மையிலே சொல்ல மிஸ் பண்ணவே பண்ணாங்க. இந்த மாதிரி ஸ்பாட்டெல்லாம் மிஸ் பண்ணவே பண்ணுங்க. எப்படி இருக்குங்க, இதே ஒரு பேரிகேடு மாதிரி வேற மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா இல்லை இது இப்படி தான் இருக்குமான்னு தெரியல, ஆனால் வேற மாதிரி இருக்குது. ஸ்லோப்புன்னு போடுறது. ஆத்தாடி சரியான ஸ்லோப்பு. ஐயோ சரியான அடிக்கிட்டா ஒன்றாகாது. அவனுக்கு சாரி தான், ஏதோ அடிச்சிட்டேன், ஸ்பீட் அடிச்சிட்டேன். ஒன்றும் தப்பாக நினச்சிக்கிறாங்க. அது வந்து ஒழுங்காக போடாமல் விட்டுட்டாங்க.
ஆஹா 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 ஆஹா. பாருங்க ஏலியன்ஸ் ஃபுல்லாக வாட்டர் ஃபால்ஸ். எல்லாரையும் ஒன்றாக்கி போட்டு நான் தண்டிருக்கு. ஏன்னா பில்லியனோட இருக்கும். அப்புறம் ஹைட்டு சரியான ஹைட்டே இருக்குது. அதான் தெரியல. ஃபுல்லாக தண்ணி போகிறதுக்கு வசதி கொடுத்துருக்காங்க. ஏலியன்ஸ் வேற மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் விட்றதுக்குன்னு தண்ணி விட்ருக்காங்களா, இல்லைனா அது வாட்டர் ஃபால்ஸ் விட்டது அப்படியே வந்து பள்ளமாக ஆயிடுச்சான்னு தெரியல. ஆனால் பள்ளம் இறங்கி இறங்கி போகுது ஏறி ஏறி. ஆஹா நம்ம ஆம்னிட்ரிக்ஸ் செமையாக ஏறா தம்பி. தங்கம் தங்கம் செல்லக்குட்டி ஆம்னிட்ரிக்ஸ். வாவ், வேற மாதிரி வியூ. எங்கங்க கூமாப்பட்டி, இதுக்கு வாங்கங்க. வேற மாதிரிங்க அருமைங்க. தரமாக இருக்குது ஸ்பாட்டு. ஏலியன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாத ஸ்பாட் வந்து வாகமான்ல ஏலகிரிஸில் பேக்கு வந்து கண்டிப்பாக வந்துடுங்க. வேற மாதிரி தரமாக இருக்குது ஸ்பாட்டு. ஒவ்வொன்றும் தரமாக போர் அடிக்காமல் அவ்வளோ நீங்கள் அட்வென்ச்சராக ஏறுங்க. செம்ம அட்வென்ச்சரு. ஃபுல்லாக அட்வென்ச்சர். ஏலியன்ஸ் தரமான அட்வென்ச்சர். எங்கே நிற்கிறாங்க அவங்க? பேக்கு செம்மையாக இருக்கு. அடுத்ததா அப்படியே காட்டுறோம். ஏலியன்ஸ் எனக்கு வந்தாச்சு. வியூவை பார்த்துட்டீங்க. A few moments later. ஏலியன்ஸ் நம்ம மேலே ஏறுறோம். அங்கே பைக்கை நிப்பாட்டிட்டு அப்படியே மேலே ஏறுறோம். மேலே ஒரு ஆஃப் ரோடு தான் கணக்குக்கு. ரெயின் கோட் கொண்டு போகிறோம். ஜாக்கெட்டுக்குள்ளே வச்சிட்டேன். ஜாக்கெட்டை போட்டுட்டு தான் இப்போ ஏறுறேன். பைக்கெலாம் சேஃப்டியாக வச்ச மாதிரி இருக்குது. பார்ப்போம். அப்பா ஒரே ட்ரெக்கிங் தான். இது போகும்போது நான் காலேஜ் டைமில் இது ஊட்டியில் ஒரு தடவை ட்ரெக் பண்ணோம். அந்த ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு தான் 2-3 தடவை போயிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸோடு யாரும் வந்து ட்ரெக்கிங் பண்ணலை. இதான் மொதல் தடவை ட்ரெக்கிங் பண்ணி போயிட்டுருக்கேன். ஏதான் அப்படியே போயிட்டே இருக்கோம். பார்ப்போம் எப்படி இருக்கு. சார்ஜ் வேறு இல்லை. அப்படியே போங்க. இல்லை பின்னாடி ஆள் இருக்கிறா, கிளம்புங்க. அப்படியே நான் பாம்பு போகிறேன். எடுத்து சட்டைக்குள்ள விட்டுக்கோ. மீன்ஸ் சரியான டஃப்பு. நான் 1/2 மணி நேரம் ட்ரெக் பண்ணி போகணுமா? ஐயோ அப்படின்னு இதான் வர்றவங்களும் இதே வழி தானே. அப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு ஆள் போனால் ஒரு ஆள் போக முடியாது. சரி, ஒரு ஆள் இன்னொரு நாள் இறங்க சைடு போய் சைடு நடக்க முடியல. ஆனால் ரோடே கிடையாது. தண்ணி வந்த பாதை நினைக்கிறேன். ஐ திங்க் அது ஒரு பாதை மாதிரி ரெடியாக இருக்குது. அதிலே நம்ம ட்ரெக் பண்ணி போயிட்டுருக்கோம்.
ஐயோடா இடிபாடுக்கு பிறந்தவன பார்த்து இன்னும் நீ ஸ்டெடி ஆகலையா? என்ன எழுவோ தெரியல, ஓடி வந்தா கால் ஸ்லிப் ஆகுது. டாக்டர் கிட்ட கொண்டு போய் காலை காட்டணும். செருப்பு போட்டு வராங்க ஏலியன்ஸ். கொஞ்சம் ஷூ போடுவாங்க, நல்ல grip உள்ள செருப்பை போட்டுவாங்க. ஐயோ ரொம்ப டஃப்பாக இருக்குது ஏலியன்ஸ். வியூ சூப்பராக இருக்குது. ரொம்ப டஃப்பாக இருக்குது. யாரும் மெதுவாக ஏறாங்க, ஏன்னா செங்குத்தாக இல்லை, செங்குத்தாக இருக்குது, நார்மலாக இல்லை இருக்கு. டென்ஷன்ல வளராது, கரெக்டா சொல்லு. பக்கத்தில் ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வேறு டஃப்பாக இருக்குது. மேலே போயிட்டு வர ½ அன் ஹவர் ட்ரக் பண்ண சொல்லிட்டாங்க. ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஏறி வந்தாச்சு. என்னாச்சு? ஸோ மேலே போயிட்டு எல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். பாருங்க, டார்சானோட மோசமாக போக வேண்டியிருக்கு. டார்சான் கூட எவ்வளோ மோசமாக போவோம் தெரியலை. அப்படி நடந்தவங்க நடக்க முடியலையா? ஓ, அதுக்கு தான் நின்னீங்களா? ஏலியன்ஸ் நம்ம வந்து மேலேருந்து இறங்கிட்டோம். ரொம்ப தூரம்லாம் போகல, பாதி தூரத்துலேயே வந்து நம்ம கூட வந்த பசங்களுக்கு வந்து முடியலை, மூச்சு வாங்குன்னு சொன்னோன்னே நாங்கள் அப்படியே இறங்கிட்டோம். இப்போ அதுலேருந்து கொஞ்சம் ஒரு ஷார்ட் மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ நம்ம கீழே போயிடணுன்னா இந்த ஒரு முடியுது. ஏன்னா இங்கே ஒன்றுமே இல்லை, சும்மா மேலே போய் வியூக்காண்டி தான் போகிறோம். ஆனால் ட்ரக் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்குது. சாப்பிட்டுட்டு வாங்க, இல்லை அட்லீஸ்ட் ஒரு தண்ணி பாட்டில் கையில் வச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் யாராவது சாப்பிடாம வந்துட்டீங்க, வீக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே நின்றுக்கோங்க, அதான் பெட்டரு. ட்ரக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது, ஸோ அதனால் பார்த்துவாங்க. சரிங்களா, ஃபுல்லாக கரண்ட் மொட்டாக இருக்கும், ரொம்ப டஃப். இங்கே பாருங்க எவ்வளோ பள்ளமாக இருக்குது, கஷ்டப்பட்டு பிடிச்சி கீழே தவுண்டு தான் ஏற வேண்டியிருக்கு. இறங்குறது அதோட டஃப்பாக இருக்குது. நான் இறங்குறது ஈஸியாக இருக்குன்னு, இறங்குறது ஏறுறதோட டஃப்பாக இருக்குது. என்ன மூச்சு வாங்க மாட்டேங்குது இறங்கும்போது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி இறங்குறது ரொம்ப டஃப் தான். வலிக்கிட்டுனா கடற்கடன்னு கீழே போயிடும், அடி விழும், ஏன்னா ஃபுல்லாக பாறையாக இருக்குது. ஸோ வர்றவங்க ரிஸ்க் எடுத்து வாங்க, சாப்பிட முடியாதான் சேஃப்டி ப்ரிகாஷனுக்கு. அதான் யாருக்காவது ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னா ஆக்சிஜன் சிலிண்டர் கூட கொண்டு வந்துக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஸோ ஓகேவா, அப்படியே நான் கட் பண்ணுறேன். நம்ம அடுத்த வீடியோ நேராக ரிட்டன் ஊருக்கு கிளம்புறது, அதாவது வீட்டுக்கு போகிறதான் வீடியோ.